முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் கட்சி கட்டமைப்பை வந்து என்ன ஆளுமையின் கீழே செயல்படுத்த உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா ஒரு குடும்ப அமைப்பா உருவாயிடுச்சு. உதயநிதி அவர்களை எதிர்த்து யாராவது அங்கே பேச முடியுமா? பேசவே முடியாது. ஆனால் யாரையுமே பேச விடாமல் வைப்பதற்கு பேர் ஒரு ஆளுமையா? ஒருவர் சிறந்த ஆளுமையா ஆளுமை இல்லையா என்பது இயக்கத்தின் எதிர்காலத்தை பொறுத்தது தான். இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஐயா செங்கோட்டையன் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? பாருங்க எல்லாரும் கூட வர போறாங்க. நாங்கள் எத்தனை பேர் போனாங்க? யாரும் போல. அப்ப ஏன் இந்த பகட்டு பேச்சு, ஏன் இந்த வெற்று கூச்சல்? பழுத்த மரம் தான் கல்லடி போடும். நினைச்சு பாருங்க, ஆட்சியில அதிகாரத்துல இல்லாதப்ப திமுக தொடர்ச்சியா செயல்பட்டதன் காரணமாக 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இல்ல, தொடர்ச்சியா 2 முறை நம்ம ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. 10 ஆண்டு காலம் கையில 10 பைசா நிக்காது, எந்த கான்ட்ராக்டும் வராது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு தடவை எதிர்கட்சியா கூட இல்லை. ஒரு தடவை அப்படியான காலத்துல இருந்து நின்று வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா மாறி இருக்கிறாங்கன்னா they have some power. அதே மாதிரி அல்லது அதை விடவும் பல இன்னல்களுக்கு உள்ளான கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு 75 எம்எல்ஏக்களோட நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்ட ஆளு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அவர்கள் நிக்க முடியுது. இப்போ திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகளா இருக்கிறாங்களா, இது கொள்கை கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி கொள்கை கூட்டணியா மாறும்? காங்கிரசின் கொள்கை வேறு, கம்யூனிஸ்டின் கொள்கை வேறு, திமுகவின் கொள்கை வேறு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசுகிற போது வெள்ளி சிம்மாசனத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு காட்சியை கொடுத்தாரு இல்லையா? அந்த மேடையில் ஐயா அவர்கள் பேசுகிறது என்ன சொன்னாங்க? பாருங்க தோழர்களே, கழகத்தின் கண்மணிகளே, நீங்கள் யார் வேண்டுமானாலும் நாளைக்கு கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், ஏன் மந்திரி கூட ஆகலாம்னு சொன்னாரு. ஆனா அவரால் முதலமைச்சராகலாம் சொல்ல முடிஞ்சதா? மைத்ரே என ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் காரன் நீங்க தான் சொன்னீங்க, திமுக தான் சொல்லிச்சு. அவர் அதிமுக போய் சேர்ந்துட்டாரு. கொள்கை அப்படியே போகும். அப்படியே நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் கலைஞர் கருணாநிதியை பற்றியும் பொழிப்புரை கொடுக்க போறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் காரங்க. அதிமுகவிலிருந்து அனைவரையும் அரவணைத்துக் கொள்வதால் திமுக வலிமையடையுதுன்னு நினைச்சுக்க வேணாம். அது ஒரு குட்டி அதிமுக மாறிக்கிட்டு இருக்கு. திமுக தன் சுயத்தன்மை இழந்து அது ஒரு குட்டி அதிமுக மாறிடுச்சு. நீங்க யாரெல்லாம் கோல் வச்சுனா நீங்க வருஷம் பட்டியல் போடுங்க பார்ப்போம். சேகர்பாபு யாரு, கே.எஸ்.ஆர் யாரு, முத்துச்சாமி யாரு, செந்தில் பாலாஜி யாரு, வரிசையா சொல்லி பாருங்க. சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இனி நம்முடைய ஊடகவியலாளர் அருண்மொழிவர்மன் சார் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை வந்து எப்படி கொண்டு போனாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அவங்களோட மறைவுக்கு பிறகு கட்சி அவ்வளோதான் அப்படின்னு திரும்ப அதே குரல் ஒலித்தது. எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வந்து தமிழகத்தை வலம் வந்துட்டு இருக்காரு. அவருடைய தலைமை பண்பை நீங்க எப்படி சார் பார்க்க? இல்லை, நீங்க வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாரம்பரியமான ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கூறுகளுக்கு உருவான ஒரு கட்சி. நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருவரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. இதில் அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது வந்து இன்னைக்கு அதிமுகவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காலகட்டம் வரைக்கும் அதிமுகங்கிறது ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் தொடர்ச்சியாக அவங்க வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் பல முறை கூட பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சில பேர் வந்து சில வேறுபாடுகளை சொல்லுவாங்க. என்னன்னா, திமுகவில் அறிவாளிகளுக்கு தான் இடம். திமுகவில் போய் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் ஒரு தத்துவம் பேசணும், கோட்பாடு பேசணும், கொள்கை பேசணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு வெகுஜன மக்களோட. இப்போ திமுக காரங்க சில பேர் பேசுறது சாதாரண மக்களுக்கு புரியாது. மேபி அது முக்கியமான பாயிண்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொள்கை பேசலாம், கோட்பாடு பேசலாம், எளிய சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு பாட்டாளியாக இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த சாதி பின்புலம், எந்த மதத்தின் பின்புலம், எந்த கோட்பாடு, என்ன வேணால் நீங்கள் பேசலாம். இறுதியாக அவங்களுக்கு இருக்கு என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து எம்ஜிஆருடைய அணுகுமுறை அவர்களையும் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், பார்த்தது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அணுகுமுறையை பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறையை பார்க்கிறோம், உள்வாங்குறோம், கடத்துறோம். இப்போ என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி ஆளுமை அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் மாறும் சார். அது இந்த ஆளுமை தான் சிறந்தது, இந்த ஆளுமை பிழையானதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல நம்ம யாருமே கிடையாது. ஏன்னா ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ள அதுதான் ஆளுமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் கட்சி கட்டமைப்பை வந்து என்ன ஆளுமையின் கீழே செயல்படுத்த உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு குடும்ப அமைப்பா உருவாயிடுச்சு. உதயநிதி அவர்களை எதிர்த்து யாராவது அங்கே பேச முடியுமா? பேசவே முடியாது. ஆனால் யாரையுமே பேச விடாமல் வைப்பதற்கு பேர் ஒரு ஆளுமையா?
கிடையாது. ஏன்னா யாரும் பேச முடியாது. பேசினா வெளியில போன்றுவாங்க. எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. நீங்க கேமரா எடுத்துட்டு திமுக போய் இன்டர்வியூ கேளுங்க. இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு ஆஃப் தி கேமரா கேளுங்க. என்ன தம்பி பண்றது, அவங்க குடும்பம் தான் வரும், எதிர்த்து கேட்க முடியுமா, கேட்ட தொழில் பண்ண முடியுமா தம்பி, இதான் பேசுவாங்க. அவங்க அப்படியே மனதார உதயநிதி தான் நம்ம கொள்கை தலைவர், அடுத்து இன்பநிதியும் நம்ம கொள்கை தலைவராக மாற போறாருன்னு மனதார பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நமக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும், திமுகவின் தோழர்களுக்கும் தெரியும் என்ன உண்மையான மனநிலைமை அப்படிங்கிறது. அப்போ ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ நான் இப்போ அண்மையில் நடக்கிற சம்பவத்தை வச்சு நம்ம பேசுவோமே. இப்போ எடப்பாடி கே பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக ஒரு சர்வாதிகாரியாக இயங்குகிறார். எப்படி சர்வாதிகாரியாக இயங்குகிறார், தான் தொண்டரை முடிவெடுக்கிறாரு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் காலகட்டத்தில் கட்சியை விட்டு வெளியேறவங்க பல பேர் இருக்காங்க. எஸ்டி சோமசுந்தரம் இருக்கிறாரு, இன்னும் பல பேர் வெளியேறினாங்க, கட்சி விட்டு வெளியேறினாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் பாருங்க, பல பேர் வெளியேறினாங்க. பல்லுண்டு ராமச்சந்திரன் வெளியேறினாரு. அப்புறம் இன்னொருத்தர், ஒரு இயக்குனர், ஒரு பொருளாதார ப்ரொடியூசர் ஒருத்தர் வெளியேறினாரு, ஆரம் வீரப்பன், நிறைய பேர் வெளியேறினாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம். திருநாவுக்கரசு வெளியேறினாரு, இன்னைக்கு ஒரு எம்பியா இருந்து இப்போ அவர் பையன் எம்எல்ஏ ஆகிட்டாரு, காங்கிரஸ்ல இருக்காரு. இப்படி எல்லாருமே வெளியேறினாங்கல்ல. எல்லாரும் வெளியேறும் போதுமே எல்லாரும் அன்றைக்கு பெருசா ஊடகங்கள் இல்லை. அப்படி ஊடகங்கள் பெருசா இல்லாதன் காரணமாக நம்ம யாரும் டிஸ்கஸ் பண்ணல, டிபேட் பண்ணல. இந்த மாதிரி சித்திரை ஒன் மீடியாவோ ஃபோர்த் ஸ்டெத்தம் கூட கிடையாது உட்காந்து டிபேட் பண்றதுக்கு. இப்போ யாரும் அதை பத்தி பெருசா பேசல. ஆனால் அன்றைக்கே மைக்கன்னிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் போதோ அல்லது பத்திரிகையில் எழுதும் போதோ சில வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கேட்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இந்த இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம். இந்த இயக்கத்துக்குள்ள வருபவர்கள் போவர்கள் யார் வேணா இருக்கலாம். அவர்களை பற்றி பேசி எனக்கு பலனில்லை. இந்த இயக்கம் யார் வந்தாலும் யார் போனாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது மக்களுக்கான இயக்கம். முடிச்சுட்டாரு. அப்படியே அம்மா ஜெயலலிதா அம்மையா இருக்குவாங்க. அவங்க நம்ம சொல்லுவாங்க, இந்த இயக்கத்துக்கு அடிப்படை ஒழுக்கமும் கட்டுப்பாடும். ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் மீறினவங்களை கட்சியை விட்டு நாங்கள் நீக்குவோம். அப்படி நீக்கப்பட்டோட தொடர்பில் இருந்தால் அவங்களையும் நீக்குவோம். இது எப்படி இருக்கு? எம்ஜிஆர் அணுகுமுறை வேறு, அது ஒரு ஆளுமை, அது ஒரு தனித்த ஆளுமை. அம்மையார் ஜெயலலிதாவின் அணுகுமுறை வேறு, அது ஒரு தனித்த ஆளுமை. நான் அந்த செயல்பாட்டை சொல்றேன், ஒருமையில் அதுன்றது அவங்க மனிதர்கள் சொல்ல செயல்பாட்டை சொல்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியா, அது ஒரு ஆளுமை. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு, அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு. அந்த பர்செப்ஷன் வின்னா லூஸாங்கிறத நீங்க பார்க்கணும். 2026 தெரிஞ்சு போயிட போகுது. அப்பயும் நீங்க மைக்கை தூக்கிட்டு வாங்க, நான் பேச தான் போறேன். அந்த ஆளுமையோ அந்த செயல்பாடுகளோ வெற்றியை கொடுத்துருக்கிறதா தோல்வியை கொடுத்துருக்கிறதா வச்சு முடிவு பண்ணிட்டு போவோம். அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இது சிறந்த ஆளுமை சார், இதெல்லாம் சிறந்த ஆளுமை தானே சார். ஒருவர் சிறந்த ஆளுமையா ஆளுமை இல்லையா என்பது இயக்கத்தின் எதிர்காலத்தை பொறுத்தது தான். இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஐயா செங்கோட்டையன் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பாருங்க எல்லாரும் கூட வர போறாங்க. நாங்கள் எத்தனை பேர் போனாங்க? இது வரைக்கும் யாரும் போல. அப்ப ஏன் இந்த பகட்டு பேச்சு, ஏன் இந்த வெற்று கூச்சல்? யார் இந்த ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்த தோழர்கள்லாம் சில பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறதா? தோழர் முகில் ஒருத்தர் போயிருக்கிறாரு, அப்புறம் இன்னும் சில பேர் தோழர்கள் போயிருக்கிறாங்க. மற்ற பத்திரிகையாளர்களை விட்டுருங்க, யூடியூப் சேனல்ல பேசுறவங்கள சொல்றோம். அப்போ அதெல்லாம் இங்க சிக்கல். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஆளுமை அப்படிங்கிறது இயக்கத்தை எப்படி வழிநடத்துறாங்க அல்லது எப்படி கொண்டு போறாங்க, எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட தந்தியில் ஒரு ஆர்டிகல் வந்தது நான் பார்த்தேன். அதாவது அதிமுக என்னும் ஆலமரம்னு போட்டிருந்தாங்க. திமுகவும் ஆலமரம் தான், அதிமுகவும் ஆலமரம் தான். என்ன கேட்டால் பாமக கூட ஒரு ஆலமரம் தான். இன்னும் தனியாக பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா மரம் புள்ள மரம்னு பிரிஞ்சு போச்சு. பட் இந்த கட்சிகள் எப்படி தங்களை வடிவமைச்சுக்கிறாங்க, கட்டமைச்சுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் சார். எப்படி சொல்றதுன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் தங்களுடைய நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தன் நிறுவனத்தை எப்படி நடத்தணும், தான் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். நீங்க பழுத்த மரம் தான் சார் கல்லடி போடும். பழுத்த மரம் தான் கல்லடி போடும். நினைச்சு பாருங்க, ஆட்சியில அதிகாரத்துல இல்லாதப்ப திமுக தொடர்ச்சியா செயல்பட்டதன் காரணமாக 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இல்லை, தொடர்ச்சியா 2 முறை நம்ம ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. 10 ஆண்டு காலம் கையில 10 பைசா நிக்காது, எந்த கான்ட்ராக்டும் வராது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு தடவை எதிர்கட்சியா கூட இல்லை. ஒரு தடவை
அப்படியான காலத்துல இருந்து நின்று வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா மாறி இருக்கிறாங்கன்னா they have some power. அதே மாதிரி அல்லது அதை விடவும் பல இன்னல்களுக்கு உள்ளான கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு 75 எம்எல்ஏக்களோட நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்ட ஆளு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அவர்கள் நிற்க முடியுது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகளாக இருக்கிறாங்களா, இது கொள்கை கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி கொள்கை கூட்டணியா மாறும்? காங்கிரஸின் கொள்கை வேறு, கம்யூனிஸ்டின் கொள்கை வேறு, திமுகவின் கொள்கை வேறு. ஆனா கொள்கை வரும்னு அவங்க பேசுறாங்க, ஜஸ்டிஃபை பண்றாங்க, மக்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இது கொள்கை கூட்டணியே கிடையாதுங்க, தேர்தலுக்கான கூட்டணி. எனக்கு தேவை திமுக வீழ்த்தணும் நினைக்கிறவங்களாம் என் கூடவா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். பாமரனுக்கு போய் கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு திராவிடம், தமிழ் தேசியம், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், லெனின், எங்கல்ஸ், ஃபிடல் காஸ்ட்ரோ இங்கெல்லாம் நீ போக தேவையில்ல. என்கிட்ட வா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆரையும் அம்மையா ஜெயலலிதா ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு. ஓப்பனா பாலிடிக்ஸ், அதுதான் அவங்க அரசியல் ஓப்பனா தெரிவிச்சுட்டாங்க. ஒளிவு மறைவுக்கோ குடும்ப ஆதிக்கத்துக்கும் அங்கே இடமே கிடையாது. அண்மையில கூட பாருங்களேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசுகிற போது வெள்ளி சிம்மாசனத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு காட்சியை கொடுத்தாரு இல்லையா, அந்த மேடையில் ஐயா அவர்கள் பேசுகிறது என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க தோழர்களே, கழகத்தின் கண்மணிகளே, நீங்கள் யார் வேண்டுமானாலும் நாளைக்கு கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், ஏன் மந்திரி கூட ஆகலாம்னு சொன்னார். ஆனா அவரால் முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்ல முடிஞ்சதா? சொன்னாரா? அவரு சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? ஒரு இயக்கம் சொல்லணுமா வேணாமா? இப்ப அதிமுக பாருங்களேன், அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, குடும்ப கட்சி அப்படிங்கிற ஒரு அந்த தோற்றம்லாம் கிடையாது, உண்மைதான். அது குடும்ப கட்சிங்கிற எண்ணத்தை கொண்டு போய் டீப் ரூட்டடா போய் சேர்த்துட்டாங்க. அதை இன்னைக்கு எடப்பாடி அதை கூர்மைப்படுத்துறாரு. ஒரு இடத்துலையும் போகும்போது பேசும்போது பாருங்களேன், என் பக்கத்துல இருக்கிறது தங்கமணி, இந்த பக்கம் இருக்கிறவர் வேலுமணி, இதோ இங்க செல்லூர் ராஜு, தளபதி CV சண்முகம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே. இன்னைக்கு வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா, நாளைக்கு அவர் வருவாருங்க, நாளைக்கு இவர் வருவாருங்க. முதலமைச்சர் யார் வேணாலும் மாற முடியுங்க, ஏன்னா அது ஜனநாயக கட்சிங்கிறாரு. பார்த்தீங்களா, அது வந்து காமன் மேனை போய் ஈஸியாக போய் ரீச் அவுட் ஆயிரும். ஆமா இல்லை, எடப்பாடி 2016 உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? 16 யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எப்பயுமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக தப்பாக கணக்கு போடக்கூடாது. எப்போ வேணால் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, எப்போ வேணால் ஃப்ரெண்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் தப்பாக கணக்கு போடவே கூடாது. திடீர்னு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவான், கிளாஸ் ரூமே திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி வராது எடப்பாடி பழனிசாமி. விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுமை பண்பு, ஆளுமை திறன் அப்படிங்கிறது தனது கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைப்பது. அதுல இன்னைக்கு ஒரு ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது தோத்துட்டாருங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பல தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த தோல்விகளை காட்டிலும் 2026 தான் உண்மையான ஒரு டெஸ்டா நான் பார்க்கிறேன். என்னை கேட்டீங்கன்னா, நான் ஏன், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 21 நான் ஒரு முழுமையான ஒரு விஷயமா பார்க்க முடியல. ஆனாலும் கூட அதுல இவ்வளவு தூரம் ஜெயிச்சு 75 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க, ரைட்டா? 24ல கூட்டணியை அவங்க மாத்திட்டாங்க. அந்த கூட்டணி முடிவு என்பது அவர்கள் சொந்தமாக எடுத்த ஒரு பரிச்சார்த்த முடிவு. எப்படியாச்சும் நம்ம சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை கவர்ந்துக்கலாம் SDPI கூட கூட்டணி வச்சாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியல, அவ்வளவுதான். இப்போ 26க்கு 2 எலெக்ஷன் தான். என்னை கேட்டீங்கன்னா, நடுவில் எலெக்ஷன் நான் பெருசாக நான் நினைக்கல. ஸோ ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் இவ்வளவு தூரம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை உருவாக்கி வைத்திருந்ததே அவருடைய சாதனையாக கருதப்பட்டது. இத்தனைக்கும் அந்த நேரத்தில் டிடிவி தினகரன் போன்ற ஆட்கள் இந்த அலையன்ஸுக்குள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அது கூடுதலான இடங்களை வாங்கி கொடுத்துருக்குங்கிற பார்வை இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. இப்போ 24ல் இப்போ ஒரு அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், 21 இருக்கு பார்த்தீங்களா, 21 தேர்தலில் அவங்களுடைய வாக்கு, 24ல் இவங்க தனியாக நின்னாங்க, என்டிஏ தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக நின்னாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே எவ்வளோ சீட்டுகள், 80க்கு 85க்கு மேலே நாங்கள் தாண்டிடுறோம், இதில் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸை தாண்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நாங்கள் ஆன்டி இன்கம்பன்சியை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போய் மக்கள் மத்தியில் பரப்புரை பண்ணுவோம். இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள் வரப்போகிறாங்க. இப்போ சில பேர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு ஆர்டர் வந்ததுனால அமைதியாக இருக்க போகிறாங்க. இவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் அவங்கள என்டிஏக்குள்ள அலைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுருவாங்க.
அப்போ என்னை கேட்டிங்கன்னா இந்த அலையன்ஸ் செட் பண்றதுல தான் இப்போ வந்து சூத்திரமே இருக்குது. அரசியல் ஃபார்முலா அப்படிங்கிறது அங்கதான் முடிய போகுது. இப்போ அதை நோக்கி நகர்றாரா, அதை என்ன பண்றாரான்னு நம்ம பார்க்கணும். அவர் கட்சி விட்டு ஒருத்தர் நீக்கிட்டாருங்க, அவர் ஆளுமையே இல்லைங்க, சேர்த்துட்டாருங்க, சிறந்த ஆளுமைங்க, வர்றவங்க போறலாம் சேர்க்கிறாருங்க, சூப்பருங்க, இதெல்லாம் என்ன ஆளுமை? மைத்ரேயன ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் காரன் நீங்க தான் சொன்னீங்க, திமுக தான் சொல்லிச்சு. அவர் அதிமுக திமுக போய் சேர்ந்துட்டார். கொள்கை அப்படியே போகும், அப்படியே நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் கலைஞர் கருணாநிதியை பற்றியும் பொழிப்புரை கொடுக்க போறாரா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு. ஒரு பக்க ஆர்எஸ்எஸ் காரங்க அவரு. அதிமுக போது ஆர்எஸ்எஸ் 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 சொன்னீங்க, இன்னைக்கு கூட செத்து வச்சுக்கிட்டீங்க. ராமசுப்ரமணியம் ஒரு ஐயா இருக்காங்க, அந்த ஐயா ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் தான். ஐயா செத்துக்கிட்டீங்க. செத்துக்கிறதுனா என்ன? அவரோட இணக்கமான ஒரு போக்கில் இருக்கிறீங்க. அதிமுகவிலிருந்து அனைவரையும் அரவணைத்துக் கொள்வதால் திமுக வலிமையடையுதுன்னு நினைச்சுக்க வேணாம். அது ஒரு குட்டி அதிமுக மாறிக்கிட்டு இருக்கு. திமுக தன் சுயத்தன்மை இழந்து அது ஒரு குட்டி அதிமுக மாறிடுச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் கோல வச்சுனா நீங்க வரிசா பட்டியல் போடுங்க பார்ப்போம். சேகர் பாபு யாரு, KKSSR யாரு, முத்துச்சாமி யாரு, செந்தில் பாலாஜி யாரு, வரிசையா சொல்லி பாருங்க. இந்த மருதழகராஜா அண்ணன் போயிட்டாங்க. வரிசையா பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா போயிருக்கிறாரு. அங்க போய் ஒரு இடத்துல உட்காடுறாங்கல்ல, திமுக ரசிப்பாங்க, அவங்க அரவணைக்கிறாங்களா சார்? அவங்க தலைமை அரவணைக்கிட்டு சார். கிரவுண்ட் என்ன ரிப்போர்ட் தெரியுமா உங்களுக்கு? போய் பாருங்க தெரியும். நான் மனோஜ் பாண்டே ஆலங்குளத்துல வந்துட்டா நாங்க விட்டுருணுமா? இவ்வளவு நேரம் வேலை பார்த்தோம்னா தக்காளி தொக்கான்னு கேட்பான். உண்மைதானே? திமுக கார ரத்தத்தை வேர்வையா சிந்தி களத்துல போய் வேலை பார்த்து இவ்வளவு தூரம் உடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அழகா வருவாரா, அப்படியே கொடுத்துருவாங்களாம். என்னது இது கதை? அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுமை அந்த விவகாரங்கள்லாம் முடிவெடுக்கக்கூடிய நேரம் 2026 வரப்போகுது. பட் ஒரு கட்சியை எப்படிங்க நடத்த? ஓகே தான், இதுல என்ன பிரச்சனை? கட்சி வந்து செங்குத்து பிளவா ஆயிடுச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க, நீங்க ஏதாவது காமிச்சிங்கன்னா நம்ம பேசலாம். அப்படி ஒண்ணுமே நடக்கலையே. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் இருக்கும் போதும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, எடப்பாடி இருக்கும்போது பிரிஞ்சு போறாங்க, நாளைக்கு வேற யாராவது வந்தாலும் போவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாத்துறதுங்கிறது வந்து நீங்க ஏத்துக்கிற முடியல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அண்மையில திமுக இருக்கிற 2-3 இஸ்லாமிய தோழர்கள், ஐ திங்க் சோ, குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கிறவங்க அதிமுக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ ரீசன் சேர்ந்துருக்கிறாங்க. சப்ஜெக்ட் கொஸ்டின் ஐ ஃபர்கட் ஹர் நேம் ஆக்சுவலி. சேர்ந்துருக்கிறாங்களே இஸ்லாமியர்கள் அதிமுகவோடு வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னா, ஈவன் தோ தே ஹேவ் அலையன்ஸ் வித் பிஜேபி சேர்ந்துருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? கொள்கை கூட்டங்களா கிடையாது அதிமுக பிஜேபியோட. இட்ஸ் எலெக்ஷன் டைம் அலையன்ஸ், முடிஞ்சு போச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான தகுதியும் அதற்கான திராணியும் அவருக்கு இருக்கு. அதை அவர் பண்றாரு. நன்றி சார், பல தகவல். நன்றிப்பா.